கொளத்தூர் தொகுதியில இருக்கேன், சிஎம் தொகுதியில இருக்காங்க. நானு சிஎம் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. எல்லா தொகுதியிலும் தான் தராங்க, தராம இல்ல, எல்லாருக்கும் தராங்க. இது பாருங்க, இது ஒண்ணே இது பேசுவாங்க இவங்க. விஜய் வரவும் வாய்ப்பு இருக்கா? நீ பேசுற வந்தா பேசல பாரு. போன வருஷம் கொடுக்க வேண்டியதானே. தாங்காணி குத்தாரா, பாய் குத்தாரா, பணம் கொடுத்தாரா இவருக்கு. அவர் தான் ஜெயிப்பாராம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் பசிக்கு உணவு கொடுத்தார் கொரோனா டைம்ல. பால் கொடுத்தாரு, எடுத்துட்டு வீடு வீடா படுக்கிறதுக்கு பாய் கண்டிப்பா உண்டு. யார் சொன்னது பாதுகாப்பு இல்லன்னு? இருங்க, பேசும்போது குறுக்க பேசாதீங்க. நீங்க பேசும்போது நான் பேசல. 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்களா? எவன் கொடுத்தாங்க? என் வேலை வந்துட போகுது. எவன் கொடுத்தாங்க? 5000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் போடுறாங்களா? 1000 ரூபாய் போடுறாரு எங்க அம்மா. அவங்க வீட்டு காசா? மக்கள் காசு. ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க. 3000 ஓட்டு போறிய. பாய் குத்தாரா, தலகாணி குத்தாரா, அச்சு பருப்பு குத்தாரா? அதுக்கு அது பேசும்போது பாரு. விஜய் தான் வரணும். விஜய் தான் நல்ல முதலமைச்சர் ஆக முடியுமா விஜயால? யாரு? 4ஆம் தேதி ரிசல்ட் ஆட்சி வந்தா பாரு. அப்படியா? எதிர்கட்சி கூட வரணும். இனியும் அவர் தான் வருவாரு. இப்போ அவர் தான் வருவாரு. அவர் வந்து 100 ஆண்டு காலம் இருப்பாரு. எல்லாருக்கும் நன்மை செய்வார். அவர் நல்லா தான் நாடு நல்லா இருக்கும். அதான் கொளத்தூர் தொகுதி பேசுது. பால் வாங்கி கொடுத்தாரா, பாய் வாங்கி கொடுத்தாரா, தலகாணி வாங்கி கொடுத்துருப்பாங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. யாரு வந்து முதலமைச்சரா வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் வந்தா நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும். திமுக வந்து 200 தொகுதி ஜெயிப்பாங்கன்றாங்க. வரவே கூடாது. அவங்க தான் திரும்ப வருவாங்க. நிறைய மகளிருக்கு பண்ணிருக்கோம், ஒரு குறை இல்லைன்றாங்களே. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு முக்கியமானது சொல்றேன். எடுத்துக்கிறதா எடுத்துங்க, விடுறதா விட்டுடுங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் பசிக்கு உணவு கொடுத்தார் கொரோனா டைம்ல. பால் கொடுத்தாரு, எடுத்துட்டு வீடு வீடா படுக்கிறதுக்கு பாய், களத்துல இறங்கி அந்த பேண்ட்டை அப்படி எடுத்துக்கின்னு எங்களை மக்களோட மக்களா சேர்ந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்காரு. குழந்தைங்களுக்கு சாப்பாடு காலையில தாயால செய்ய முடியல, வீட்டு வேலைக்கு போறவங்க இருக்காங்க, எல்லா வேலைக்கும் போறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு, குழந்தைங்களுக்கு சாப்பாடு. கடைசியில் வந்து மகளிர் பிரியா போறோம், இந்த பிரியா போயிட்டு பிரியா வரோம் பஸ்ஸு. அதே சமயத்தில் வந்து 1000 ரூபாய் வீட்டுக்காரர்கிட்ட கூட மொத்தமாக அந்த 1000 ரூபாய் வாங்க முடியாது. அவர் 1000 ரூபாய் சம்பாரிச்சு 500 ரூபாய் குடிச்சிருவாரு. அந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா உண்டு. யார் சொன்னது பாதுகாப்பு இல்லன்னு? இருங்க, பேசும்போது குறுக்க பேசாதீங்க. நீங்க பேசும்போது நான் பேசல. பெண்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு உண்டு. இனியும் அவர் தான் வருவாரு. இப்போ அவர் தான் வருவாரு. அவர் வந்து 100 ஆண்டு காலம் இருப்பாரு. எல்லாருக்கும் நன்மை செய்வார். அவர் நல்லா தான் நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா தான் வீடு நல்லா இருக்கும். வீடு நல்லா இருந்தா மக்கள் நல்லா இருப்பாங்க. மக்கள் நல்லா தான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும். படிப்புக்கு செலவுக்கு யாருங்க தருவாங்க 1000 ரூபாய்? இந்த காலத்துல யாருமே தர மாட்டாங்க. இந்த காலத்துல அவர் வந்து எல்லாத்தையும் ஒரு மக்களோட மக்களா இருந்தா செய்யறாரு தவிர எந்த முதலமைச்சர்லாம் வந்து இறங்கி களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. 5000 ரூபாய் கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. 5000 ரூபாய் இல்லங்க, 5000 ரூபாய் பெருசு கிடையாது. அன்பு தான் பெருசு. அவர் 5000 ரூபாய் கொடுத்து ஒண்ணே நமக்கு ஆக போறதே இல்ல. அதனுடைய நமக்கு வந்து செய்யறாங்க பார், அதுதான் பெருசு. இல்ல இந்த 5000 ரூபாய் எல்லா மாசமும் கொடுத்தா பரவாயில்ல, எல்லா வருஷமும் தேர்தல் நேரத்தை கொடுக்குறாங்களே. அப்படி கிடையாது. இப்ப கோடை காலத்துல அவர் கூட போயிருக்காரு. அந்த மாதிரி இப்ப நான் கூட போறேன் டூருக்கு. போன வருஷம் தான் கோடை காலம் வந்து, அப்ப ஏன் காசு கொடுக்கல? அத வந்து அப்படி சொல்ல முடியாதுங்க. அப்படி சொல்ல முடியாது. கோடை காலம் வந்தது இல்ல, அப்ப போட்டுருக்கலாம்ல. அப்படி சொல்ல முடியாதுங்க. எல்லாமே ஒரே இதுவா இருக்காது. ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்குங்க. எல்லாருக்கும் நன்மை செய்யறதுக்கு தான் அவர் இருக்காரு. அவர் 100 ஆண்டு காலம் வாழணும். 100 ஆண்டு காலம் வாழ்ந்து அவர் நம்மளுக்கு மக்களுக்கு எல்லா நன்மையும் அவர் செய்வாரு, செய்யணும். இந்த வாட்டி அவர் தான் வருவாரு. நான் வேணா எழுதி தரேன். அவர் தான் முதலமைச்சர். இந்த வாட்டி இந்த தொகுதியிலயும் சரி எல்லாத்துலயும் அவர் தான் முதலமைச்சர். கொளத்தூர் தொகுதியில இருக்கேன், சிஎம் தொகுதியில இருக்காங்க. நானு சிஎம் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. எல்லா தொகுதியிலும் தான் தராங்க, தராம இல்ல, எல்லாருக்கும் தராங்க. இது பாருங்க, இது ஒண்ணே இது பேசுவாங்க இவங்க. விஜய் வரவும் வாய்ப்பு இருக்கா? நீ பேசுற வந்தா பேசல பாரு. இந்த வருஷம் போன வருஷம் கொடுக்க வேண்டியதானே. தாங்காணி குத்தாரா, பாய் குத்தாரா, பணம் கொடுத்தாரா இவருக்கு. அவர் தான் ஜெயிப்பாராம்.
இந்த தேர்தல் வந்து உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க? நான் வாங்கல, அவங்க இருப்பாங்க. அதான் சொல்லுது, அது பால் குத்தாரா, அரிசி குத்தாரா, பருப்பு குத்தாரா, பொடை குத்தாரா, தலகாணி குத்தாரா. எங்களுக்கெல்லாம் கொடுக்கல, தலகாணி கொடுக்கல, பாய் கொடுக்கல, எங்களுக்கெல்லாம் கொடுக்கல. வைகிற கடை விடாரா 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்களா? எவன் கொடுத்தான்? என் வேலை வந்துட போகுது. எவன் கொடுத்தான் எங்களுக்கு 5000 ரூபாய்? மாசம் 1000 ரூபாய் போடுறாங்களா? 1000 ரூபாய் போடுறாரு எங்க அம்மா. அவங்க வீட்டு காசா? மக்க காசு. வெயில கடை வச்சு சம்பாதிக்கிறோம். அதுக்கு மட்டும் போட்டு வாங்குறீங்க. ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க. வாங்கினா 3000 ஓட்டுன்னு போறீங்க. ஃப்ரீ பஸ் யார் பெரிய பஸ்ல போறாங்க? பெரிய பஸ்ல நாங்க போல. பெரிய பஸ் இல்ல தராங்களா? பெரிய பஸ் கேட்டோமா? இல்ல 2000 ரூபாய் கொடுக்குறாங்களா மாசம்? சத்தியமா சொல்றேன், வரல. 5000 ரூபாய் கொடுத்தாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரர் அப்பாவே ஜெயில போட்டு காங்கிரஸ் கட்சிக்காரர் அது சொல்லுது. அவங்க யாரு? சண்டை போட்டு சொல்லுது. பாய் குத்தாரா, தலகாணி குத்தாரா, அச்சு பருப்பு குத்தாரா. அதுக்கு அது பேசும்போது பாரு. விஜய் தான் வரணும். விஜய் தான் நல்லது இல்ல செய்வாரு. முதலமைச்சர் ஆக முடியுமா விஜயால? யாரு? 4ஆம் தேதி ரிசல்ட். ஆட்சி வந்தா பாரு. அப்படியா? எதிர்கட்சி கூட வரணும். வருவாரு. இல்ல இந்த வருஷம் அவர் வரணும். அடுத்த 5 வருஷத்துக்கு முன்ன அவர் வரட்டும். திரும்பவும் திமுக தான் 200 தொகுதி ஜெயிக்கும்ன்றாங்க. திமுக வந்து 200 தொகுதி ஜெயிப்போம். ஜெயிச்சாலும் விஜய் மாதிரி அவனும் ஜெயிக்க முடியாது. அப்படியா? இளைஞர்கள் இந்த தேர்தலுக்கு வந்து அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா. இதுவரை நடந்த எலெக்ஷன்லயே, தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷன் மாத்திருவாங்க அவங்க. மாத்தினா கூட மாத்திருவாங்க. அவங்க வரக்கூடாதுன்ட்டு அந்த பஸ்ல கொண்டு போய் கையில ஜூல விட்டாங்களே தெரியல. மக்கள் போகக்கூடாது, ஓட்டு போடக்கூடாதுன்ட்டு கொண்டு போய் பஸ்ல கொண்டு நிப்பாட்டிட்டா பாரு. பஸ்காரன் கிளாஸ்காரன் எடுக்க முடியாது, வண்டியில எடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுன்றான் பாரு. அப்ப நீ கொடுக்குற இது தானே, நீ கொடுக்குற ஏத்தி ஒருத்த தானே சாவி இங்க கொடுக்குறான். அவன் அங்க எடுக்க மாட்டான். விஜய் 6 சிலிண்டர் தருவன்னு சொல்லியிருக்காரு. ஜெயிச்சா அது பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? அது கொடுப்பாரு சொல்றாரு, பேச்சுக்கு சொன்னாரு. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு. இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அவர் பண்ணுவாருன்னு சொன்னதை? பண்ணுவாரு. சொன்னாருன்னா பண்ணுவாரு. ஓகே. நான் விஜய் வருவாரு நம்புறீங்க இந்த 4ஆம் தேதி? கடவுள் வேண்டும். போய்கிட்டு கடை விட்டா இல்ல வராதுன்றாங்களே. தீர்ப்பு நல்லா செய்வாரு. அவர் வாக்கு மாற மாட்டாரு. அவர் அப்படி செய்யலைன்னா ஏன் அவரு நடிக்கிறத விட்டுட்டு வராரு மக்களுக்கு? வர நிக்கிற அவர் வர செய்யறது தானே வராரு. ஏன் அவர் ஷூட்டிங் விட்டுட்டு வராரு மக்களுக்காக? சொல்ல என்னமோ அவனை பத்தி பேசுறான். அவனும் ஒரு மனுஷனை வச்சு தாங்கின்னு கட்சியில வந்து நின்றுறான். என்னமோ போட்டு கொடுக்குறான். பொண்டாட்டி இல்ல, புள்ள சரியில்லை, பொண்டாட்டி வச்சுன்னு கொட்டலன்றாங்க. அவன் பொண்டாட்டி வச்சு கொட்டின இவெல்லாம் முதுகுல வச்சு நான் பார்த்து இருந்தாலுங்க. என்னப்பா இது? ஒருத்தர் கட்சியில வந்தவொடனே எல்லாம் பார்க்குறாங்க. எப்படி பேசுவார்? குளத்து உள்ளக்குதான் இது. அவன் ஏரியால தான் வடமானி கோயில வேலை கொடுத்துக்கிறான். அதான் குளத்து உள்ள தொகுதி பேசுது. பால் வாங்கி கொடுத்தாரான், பாய் வாங்கி கொடுத்தாரான், தலகாணி வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஏய் போடா.